ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அதை நம்ம பார்த்தோ இல்லை செஞ்சோ சாப்பிட்டோ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த வார்த்தையை எப்படி எஃபெக்டிவாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும், அந்த பர்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பின்னாடி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிருச்சு அப்படிங்கிற வார்த்தையில் தான் இருக்குது. இப்போது அந்த ரொம்ப நாள் ஆகிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு ஆக்ஷனை பண்ணி தான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அது உங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாள் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயையோ பானிபூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உடம்பு சரியில்லை, ஜிம்முக்கு வேறு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஜிம்முக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது உங்களுக்கே தெரியுது ஒரு ஆக்ஷனை நீங்கள் பாஸ்டில் பண்ணியிருக்கீங்க, அதை திரும்பவும் இப்போ வரைக்கும் பண்ணலைன்னு அர்த்தம். என்னாச்சு? ரொம்ப நாள் கேப் விட்டுருச்சு. அப்போ இன்சிடென்ட் நடந்தது எப்போது? பாஸ்ட்டு, மறக்கக்கூடாது. எப்படி? இன்சிடென்ட் நடந்தது பாஸ்ட். என்ன இன்சிடென்ட்? நீங்கள் என்ன ஆக்ஷனை பண்ணீங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த இன்சிடென்ட். நான் இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதி வச்சுருக்கேன். அவனை பார்த்துன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அவனை நான் எப்போ கடைசியாக பார்த்தேன்? அது எப்போன்னு தெரில. ஆனால் 100% இன்னைக்கு இல்லை, இப்போ கிடையாது, பாஸ்டில். அப்போது இந்த மாதிரியான சென்டென்ஸ் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸோட உதவி இல்லாமல் சொல்ல முடியாது. இது ரூல் நம்பர் 1, புரிஞ்சுக்கோங்க. 1. ஓகே, அடுத்து இந்த ரொம்ப நாள் ஆகிருச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இது ஃபிக்ஸ்டுங்க, இதை மாற்றவே கூடாது, காரணத்தை கொண்டு மாற்றிடக்கூடாது. பாருங்க, இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். இப்படி தான் நீங்கள் சொல்லணும். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். இந்த ஹேஸ் பீன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கே தெரியும். எல்லாம் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். ஒரு ஆக்ஷனை கடந்த காலத்திலேருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம், நிகழ்காலம் வரைக்கும் இன்னும் கண்டினியூஸ் ஆகும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா அது கண்டினியூஸ் டென்ஸ் தான், இன்னும் கண்டினியூ ஆகும். இப்போ நல்லா கவனிக்கணுங்க. கடந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஆக்ஷனை பண்ணியிருக்கோம். கடந்த காலத்தில் நான் அவனை பார்த்தது, இப்போ வரைக்கும் அந்த ஆக்ஷனை பண்ணலை. எப்படி இருந்தாலும் இதுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது எந்த காலத்தை பற்றி பேசுகிறது? எப்போவோ ஆரம்பிச்சது, ஆனால் இன்னும் முடியல. புரியுதுங்களா? அந்த ஆக்ஷனை அப்போ நான் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் பண்ணலை. ஒரே மாதிரி தான் கொடுக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, கடந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிற அந்த டியூரேஷனை பற்றி பேசுகிறதுனால நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரைட். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். அதற்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை பாஸ்டில் எழுதணும். ஆனால் காலத்தை பற்றி பேசுகிறதால, எப்படி காலத்தை பற்றி பேசுகிறதால இந்த இட் ஹேஸ் பீன் லாங் டைம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கிட்டு சின்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மெயின் கிளாஸை நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் போடணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி, நாங்கள் சொன்னோம்ல, அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் போடணும். ஆல்ரெடி சின்ஸுக்கு அதனால், அதன் நிமித்தம் அப்படிங்கிற அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தாலும், ஒரு காரணத்தை பற்றி பேசுகிறதுக்கு சின்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சின்ஸ் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அங்கே சொன்னாலும் இந்த இடத்துல சின்ஸ் அப்படிங்கிறது அந்த காரணத்தை பற்றி பேசாது. புரியுதுங்களா? இப்போ சின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல வேறு மாதிரியான அர்த்தம் கொடுக்கறது. அப்போது ரொம்ப நாள் ஆச்சு ஒரு விஷயத்தை பண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த விஷயத்தை பண்ணீங்களோ அந்த விஷயத்துக்கு முன்னாடி சின்ஸ் அப்படிங்கிற காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய சின்ஸ். இங்கே காரணம் கிடையாது, காலம். அப்போது சின்ஸ் ஏன் இந்த இடத்துல ரீசனை சொல்லாமல் வருது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. இட் ஹேஸ் பீன் வந்துச்சுன்னா சின்ஸு காரணத்தை பற்றி பேசாது, அவ்வளோதான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சின்ஸ் கூட வந்துச்சுன்னா காரணத்தை பற்றி பேசாது. இப்படி நீங்கிற ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். சரி பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே டீகோட் பண்ண போகிறோம். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
ஓகே, அப்படியே எழுதுங்க. இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். உடனே சின்ஸ்ங்கிற வார்த்தை, இது ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. இதுவும் ஃபிக்ஸ்டு, மாறவே மாறாது. சின்ஸ் வந்துடும், அது ஃபிக்ஸ்டு. இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ், இப்படி சொல்லி பழகிக்கணும். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணோம்? அவனை பார்த்து. யார் பார்த்தோம்? நாமன்னு வச்சுக்கலாம். நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை வந்து நீங்கள் கிளியராக சொல்லணும். ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமாக மாற்றணும். நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சம்பவம் நடந்தது எப்போ? ஃப்யூச்சரில். அப்படி தானே? பாஸ்ட். சம்பவம் நடந்தது பாஸ்ட். ஓகே, அப்போது ஐ மீட்டு மெட்டு, அவ்வளோதான். ஐ மெட் யாரை? அவனை. மெட் ஹிம், அவ்வளோதான். ஓகே, இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ மெட் ஹிம். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ மெட் ஹிம். சிம்பிள். அப்போ சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸ், சப்ஜெக்ட்டு வேர்பில் ஆரம்பிக்கணும். அந்த மெயின் கிளாஸ் சிம்பிள் பாஸ்டில் இருக்கணும். வேறு எதுலேயும் போட்டுறாதீங்க, சிம்பிள் பாஸ்ட்டு தான் கரெக்ட். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரியான சென்டென்ஸை சொல்லணும் நண்பர்களே. ரொம்ப ஈஸி தான். எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவுட்லைன். இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நான் என் சொந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் என் சொந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க. இந்த ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது மட்டும் விட்டுருங்க. அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத விட்டுறலாம். நான் என் சொந்த ஊருக்கு போயிருக்குங்களா? நான் என் சொந்த ஊருக்கு போனேன்னு மாற்றிக்கணும். ஏன்னா சிம்பிள் பாஸ்ட்டு தானே. நான் என் சொந்த ஊருக்கு போனேன். நான் என்னோட சொந்த ஊருக்கு போனேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுதான் பிரித்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் மாற்றாமல் என்ன பண்ணணும்? சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டுடலாம். ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்கள், இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். ஓகே, லாங் டைம்ங்கிறது செப்பரேட் வேர்டு தான், சேர்த்து போட வேண்டாம். செப்பரேட்டாக நம்ம போட்டுக்கலாம். சரி, பாருங்கள், இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். இன்னொரு வார்த்தை இருக்கு, சின்ஸ். இதையும் சேர்த்து போடணும். சின்ஸ் நான் என் சொந்த ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், ஐ விசிட்டட் மை ஹோம் டவுன். ஐ விசிட்டட் மை ஹோம் டவுன். ஐ வென்ட் டு மை ஹோம் டவுன். அப்படியும் ஒரு சிலர் பேர் சொல்லியிருப்பீங்க, வென்ட் டுன்னு போட்டு சொல்லியிருப்பீங்க. கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் I went to my native. I went to my hometown. It has been a long time since I visited my hometown. Visit வந்தால் to வரக்கூடாது, went போட்டால் to வரணும். அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதுங்களா? ரயிலில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி? ரயிலில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி? அதே தான் சொல்லுங்கள். It has been a long time since. அவ்வளோதான். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். சொல்லி பார்க்கணும், சிம்பிள் ஆயிடணும். இந்த வீடியோ முடியும் பொழுது நீங்கள் இந்த சென்டென்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்கணும். ஏன்னா அந்த அவ்வளோ டைம் என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்லி பார்க்கணும். எழுத அட்லீஸ்ட் எவ்ரி எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 டைமாவது சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ட்ராவல்ட் பை ட்ரெயின். ஓகே, I traveled by train. It has been a long time since I traveled by train. ஒரு சிலர் ஆன் ட்ரெயின் சொல்லுவாங்க, பை ட்ரெயின் போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்கிறதுங்க, டீப் ஸ்டடி. நம்ம அங்கே போக வேண்டாம், சென்டென்ஸ் மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். வாங்க. இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ட்ராவல்டு பை ட்ரெயின். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ட்ராவல்டு பை ட்ரெயின். அவன் மன்னிப்பு கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அவன் மன்னிப்பு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மன்னிப்பு கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டும் ஒன்று தான். ஸ்லாங் மட்டும் தான் மாற்றுறீங்க, டோன் மட்டும் தான் மாறுது. அவன் மன்னிப்பு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மன்னிப்பு கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு.
இப்படி கேட்டாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பாருங்கள், இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம், இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ், யாராமா அவன் மன்னிப்பு கேட்டான்னு சொல்லணும், சின்ஸ் ஹீ அப்பாலஜைஸ்டு. அவ்வளோதான். மன்னிப்பு கேட்டலுக்கு சாரி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ ஆஸ்ட் சாரி, ஹீ அப்பாலஜைஸ்ட். ஹீ ஆஸ்ட் சாரின்னு சொல்கிறது பதிலாக ஹீ அப்பாலஜைஸ்டுன்னு சொன்னீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஹீ அப்பாலஜைஸ்டு. இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஹீ அப்பாலஜைஸ்ட். ஈஸி. இதை விட ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் எல்லாம் இல்லை. பார்க்குறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க எக்ஸசைஸ் டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி சொல்லுங்க? இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். அவங்க தினமும் எக்ஸசைஸ் செஞ்சாங்கன்னு சொல்லணும். சொல்லுங்க, அவங்க தினமும் எக்ஸசைஸ் பண்ணாங்க. எப்படி சொல்லலாம்? அவங்க தினமும் எக்ஸசைஸ் பண்ணாங்க, செஞ்சாங்க. நம்ம சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணோம். சொல்லுங்க, டிட் எக்ஸசைஸ், இப்படி தான் சொல்லுவீங்க. டிட் எக்ஸசைஸ், ஏன்னா செஞ்சாங்கன்னா டிட் போடணும்ல அப்படின்னு. எக்ஸசைஸ்டு, அவ்வளோதான். எக்ஸசைஸ்டு. ஓகே, தே எக்ஸசைஸ்டு ரெகுலர்லி. ஓகே, சின்ஸ் தே எக்ஸசைஸ்டு டெய்லின்னு சொல்லலாம், இல்லாட்டி ரெகுலர்லின்னு சொல்லலாம். பாருங்க, இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் தே எக்ஸசைஸ் ரெகுலர்லி. இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் தே எக்ஸசைஸ்டு ரெகுலர்லி. முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஒன்று, சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, கோயில் பக்கம் போயே ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் சொல்லுவோம்ல. நீ வேற, ஏன்னா நான் கோயில் பக்கமே போய் ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா ஸ்கூல் பக்கமே போகல, ஸ்கூலுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, காலேஜுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. சரி, அதைத்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் என்னது? சாமி கும்பிட்டு. சாமி கும்பிட்றதுன்னு என்ன ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்? சாமி கும்பிட்றதுன்னா ப்ரே பண்ணுறது, அவ்வளோதான். ப்ரே பண்ணுறதுன்னா என்ன? யோசிச்சு வைங்க, அதுக்குள்ளே எழுதிட்டு வந்துடுறேன். இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. யார் சாமி கும்பிட்டு? நம்மன்னு வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் சாமி கும்பிட்டே அப்படின்னு தான் இருக்க தவிர யார் சாமி கும்பிட்டான்னு இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் சொல்லிக்கலாம். அவன் சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, நான் சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாமி கும்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, சாமி கும்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ப்ரேன்னு சொன்னேன். ப்ரேன்னா என்ன? எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எழுத முடியும். ப்ரேன்னா என்ன? வெரி குட், சொல்லுங்கள். வெரி குட். நான் வெரி குட்னு சொல்லுவேன், பாதி பேர் ஆன்சரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமாம், ப்ரேனா என்னன்னு நீங்களே யோசிக்கிறீங்க. பேசுறதுங்க, ஸ்பீக்கிங் வித் காட். ஓகே, ஸ்பீக்கிங் டு காட், அதுதான் பேசுறதுன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட பேசுறதை நம்ம ப்ரேயராக சொல்லுவோம். நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்? கடவுளே சாமி இதெல்லாம் பண்ணு சாமி, இதெல்லாம் பண்ணு சாமி, நம்ம பேச தான் செய்கிறோம். புரியுதுங்களா? அமைதியாக இருந்தாலும் அங்கேயும் என்ன ஆகும்? நமக்குள்ளே இருக்க அந்த வேண்டுதலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் வருவோம். பேசுதல். அப்போது பேசணும் அப்படின்னாலே நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? ஸ்பீக்குன்னு சொன்னால் வராது மீனிங். ஸ்பீக் டூன்னு சொன்னோன்னா அதே தான் நீங்கள் இங்கேயும் போடணும். சின்ஸ் ஐ ப்ரேய்டு டூன்னு தான் சொல்லணும். காடுக்கு கேபிட்டல் ஜி போட்டுக்கோங்க. பாருங்கள், சின்ஸ் ஐ ப்ரே டு காட், ஸ்பீக் டு காட், அங்கே டூ வருது, பிரிக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரே டூன்னு தான் சொல்லணும். ஐ ப்ரே காட்னு சொல்லக்கூடாது. ஐ ப்ரேய்டு டு காட். புரியுதுங்களா? ஏன்னா அதுவும் பேசுதல். சரி பாருங்க, இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ப்ரே டு காட். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ப்ரேய்டு டு காட். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் சொல்லக்கூடிய சென்டென்ஸை பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள். நான் இவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழித்து நான் சிரிக்கிறேன்டா அதான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாள் கழித்து நான் சிரிக்கிறேன், ரொம்ப நாள் கழித்து சிரிக்கிறேன், அதுவும் உன்னால். எத்தனை படத்தில் பார்த்துருப்பேன் இந்த டைலாக். ரொம்ப நாள் கழித்து நான் என்னையே ஃபீல் பண்ணுறேன், இப்படிலாம் சொல்லுவோம்.
இதை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாங்க நண்பர்களே. ஆனால் இதை சொல்வதற்கும் நமக்கு இந்த ரூட் வேர்டு தான், இந்த ஃபிக்ஸ்டு வேர்டு இருக்குல்ல, அதுதான். நான் இவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் அதை கொண்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். லாங் டைம் நோ சி. என்ன டேவிட் உசுரை கொடுத்து நீ 20 நிமிஷம் 25 நிமிஷம் நடத்திட்டு இருக்கிறீங்க? லாங் டைம் நோ சி முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருப்பேன். அடுத்த சென்டென்ஸுக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வேணால் சிம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதுவே நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இட் ஹேஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ். நான் இவ்வளவு சந்தோஷமாக ஃபீல் பண்ணி இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, ஐ ஃபெல்ட் திஸ் ஹாப்பின்னு சொல்லணும். I felt this happy. It has been a long time since I felt this happy. அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி பாருங்க. It has been a long time since I felt this happy. சிரிச்சு நான் இவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்களாம், அதை ஃபெல்ட் நம்ம போட்டிருக்கோம். ஃபெல்ட். It has been a long time since I felt this happy. அவள் எனக்காக சமைச்சே ரொம்ப நாள் ஆகுதுங்க. டெய்லியும் நான் வந்து என்னோட பொண்டாட்டி யாருன்னா ஸ்விக்கி சொமோட்டோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, புலம்பி தள்ளுவாங்க. நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணலிங்க, நான் கல்யாணம் பண்ணது ஸ்விக்கியும் சொமோட்டாங்க, அதில் தான் டெய்லி வாங்கி சாப்பிட்றேங்க. அவள் எனக்காக சமைச்சே ரொம்ப நாள் ஆகுது தலைன்னு எழுதியிருக்கும் பாருங்க. அவள் எனக்காக சமைச்சே ரொம்ப நாள் ஆகுது தலை. ஓகே, வாங்க எப்படி சொல்லலாம்? ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, it has been a long time. ரொம்ப நாள் ஆச்சு தலைன்னு சொல்கிறோம். அப்போ it has been a long time. ஹெட்டு, ஃபோர் ஹெட்டு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் வராது. தமிழில் வேணால் அப்படி சொல்லிக்கலாம், நம்ம கொலோக்கியலாக பேசுகிறதுக்கு. இங்கிலீஷில் வராது, சரிங்களா? நம்ம எப்பயும் போல் வழக்கமாக பேசிட்டு போயிடலாம். it has been a long time since. அவள் எனக்காக சமைத்தால் நீங்கள் சொல்லணும். ஓகே, she cooked for me. She cooked for me. Okay, it has been a long time since she cooked for me. It has been a long time since she cooked for me. எங்களுக்காக அவ சமைச்ச ரொம்ப நாள் ஆச்சு. It has been a long time since she cooked for us. மாற்றிக்கலாம். கடைசியில் இருக்க அந்த அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, ஸ்விக்கி சொமோட்டோவை நம்பி தான் நான் இதை காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் சமர்ப்பணம். புரியுதுங்களா? ரைட், அடுத்து பாருங்க. என் பாட்டி சந்தோஷமாக சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தாத்தாவின் மறைவுக்கு பின்னாடி எங்கள் பாட்டி ரொம்ப சோகமாயிட்டாங்க. எங்கள் பாட்டியோட முகத்தில் ஆனந்தத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இங்கே பாருங்க, இட் ஹாஸ் பீன் a long time since my grandma laughed. சந்தோஷமாக இருந்தா ஹாப்பிலி. ஓகே, laughed happily. பாருங்க, it has been a long time since my grandma laughed happily. It has been a long time since my grandma laughed happily. புரியுதுங்களா? It has been a long time since my grandmother laughed happily. நீங்கள் இங்கே grandmother மட்டும் இல்லை, யாரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். அப்பாடா, உன்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் யார்கிட்டலாம் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல கிராண்ட் மதரை தூக்கிட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் அங்கே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இவ்வளோதான். ஆல்டர்னேட்டுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நவுனை மாத்திரம் வேலை முடிஞ்சுது. ஓகே, குப்புற படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே வேறு ஏதாவது ஸ்டிச்சு ஏதாவது போட்டிருக்காங்க வச்சுக்கோங்களேன், இப்படியே தான் படுத்து கிடக்கணும். திரும்பி படுத்து குப்புற படுத்து தூங்கினோம்னா ஒரு ஃபீல் வரும் பாருங்களேன். அதுவும் அந்த வின்டர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெட்ஷீட் இழுத்தி போட்டு குப்புற படுத்து தூங்கினா ஒரு ஃபீல் வரும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு வேறு இப்படி அடிபட்டுருச்சேடா. எங்கே நம்ம ஐயோ மாலா ஃபேனை 12ஆம் நம்பரில் வெயிடின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குப்புற படுத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்லணும்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த குப்புற படுத்து தூங்குறதுக்கு, இந்த குப்புற படுத்து அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன வார்த்தை வரும்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. யூஸ் பண்ணால் தெரிஞ்சு வச்சுக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ணுறது இல்லை. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம விட்டுருப்போம். இன்னைக்கு கற்றுக்கலாம் வாங்க. It has been a long time
சின்ஸ் இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் நான் குப்புறப்படுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி சொல்லணும் நண்பர்களே? 2 ஆங்கிளில் சொல்லலாம். 2த்தையும் எழுதுகிறேன். ஐ லே ஃபேஸ் டவுன் இப்படி சொல்லணும். ஐ லே ஃபேஸ் டவுன். எல்ஐஇ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. பொய் சொல்கிறது கிடையாது இங்கே. எல்ஐஇ அப்படின்னாலும் அதை கீழே அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் தான் வரும். எல்ஐஇ புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா லே அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். புரியுதுங்களா? இங்கே ப்ரெசென்ட் கிடையாது. லே அப்படிங்கிறது பாஸ்ட். அப்போ எப்படி சொல்கிறோம்? ஐ லே ஃபேஸ் டவுன். குப்புறப்படுத்து அப்படின்னா ஐ லே ஃபேஸ் டவுன். புரியுதுங்களா? இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஸ்லெப்ட் ஆன் மை 6 pack. ஆன் மை 6 packs. யாருக்கு 6 pack இருக்குங்க? எல்லாத்தோட 6 pack காணாமல் எங்கேயோ போயிடுச்சு. அதனால ஸ்டொமக்குன்னு போட்டுற வேண்டியதுதான். ஓகே பாருங்க. இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ லே ஃபேஸ் டவுன். ஐ லே ஃபேஸ் டவுன். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்லெப்ட் ஆன் மை ஸ்டொமக். இப்படின்னு சொல்லலாம். குப்புறப்படுத்து தூங்கு. குப்புறப்படுத்து தூங்கு. ஸ்லீப் ஆன் யோர் ஸ்டொமக். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை கற்று வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈஸி தான் அப்படின்னாலும் கற்று வச்சுக்கோங்க. ரெண்டுமே கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கற்று வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது. இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ லே ஃபேஸ் டவுன். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஸ்லெப்ட் ஆன் மை ஸ்டொமக். கடைசியாக ஒன்று பானிபூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எழுதுகிறேன். இட் வேண்டாம். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக யூடியூப்கார குவிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால் இது என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மட்டும் நம்மளோட வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா குவிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம டிவிலலாம் பார்த்தீங்கன்னா வராது. நிறைய பேர் டிவியில் பார்க்குறீங்க நம்மளோட வீடியோஸை, அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க. நான் உங்களோட வீடியோவை டிவியில் பார்க்குறேன், டெய்லி டிவியில் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி. டிவியில் என்னை ஒரு கதாநாயகனாக மாற்றிட்டீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த குவிஸை நீங்கள் டிவியில் பண்ண முடியாது. லேப்டாப், டேப்லெட்டு, மொபைல் ஃபோன்ஸ் எதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ, விரல்களால் யூஸ் பண்ண முடியுமோ அதை தான் என்ன பண்ணலாம், நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணலாம். நம்ம வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டேக் அ குவிஸ் அப்படின்னு ஒரு காலம் வரும். அதில் இந்த குவிஸை கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதை மட்டும் இன்றைக்கி நான் குவிஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் அங்கே அட்டன் பண்ணுங்கள். புரியுதுங்களா நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பிடிக்கிறத விட உங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சிரும். அதான் நான் பிலீவ் பண்ணுறேன். சரிங்களா? மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்குது. புரியுதுங்களா? இதோட ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்கோட ஆன்சர்ஸ் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட் காமெண்ட்டில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.